தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். நால்வருக்குமே அவர்கள் புற்றுநோய் ஏற்பட்டு இருந்திருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. ஆக இதனால் எந்த உடலுக்கும் கேடு இல்லைன்னு சொல்வதும் பாதிப்பில்லை என்று சொல்வதும் மிக மோசடியான ஏமாற்று வேலை. உதாரணத்துக்கு ஓப்பன் மைன்ஸ் சொல்லக்கூடிய நெய்வேலியில் இருக்கிற பெரும்பான்மையான தொழிலாளர்களுக்கு நுரையீரல் பாதிப்பு, இருதய பாதிப்பு, புற்றுநோய், இந்த மூச்சு திணறல், இது போன்ற பல்வேறு விதமான நோய்கள் ஆண்டொன்றுக்கு நூற்றுக்கணக்கான கோடிகள் அவர்களை பாதுகாக்க மத்திய அரசு இங்க இருக்கிற தனியார் கார்ப்பரேட் மிகப்பெரிய மருத்துவமனைகளோடு ஒப்பந்தம் போட்டு மக்களுடைய கனிம வளத்தை சுரண்டி சம்பாதிக்கிற அந்த பணத்தை கார்ப்பரேட் நிறுவனங்களும் கொள்ளையடிக்கிறாங்க. நான் மருத்துவமனைகளை பேரிட்டு சொல்ல முடியும். குறிப்பா அப்போலோ, ராமச்சந்திரா போன்ற மருத்துவமனைக்கு ஆண்டு ஒன்றுக்கு நூற்றுக்கணக்கான கோடிகளை இந்த தொழிலாளர்கள், அங்கு வேலை செய்கின்ற என்எல்சி தொழிலாளர்களுக்கு அவங்க உடல் ஆய்வு செய்வதற்காக செக்கப்புக்கு, மாஸ்டர் பிளான் செக்கப்புக்காகவும் அதை மாரி ஏற்படுகின்ற பாதிப்புகள் இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக மட்டும் ஆண்டு ஒன்றுக்கு பல நூறு கோடி ரூபாயில என்எல்சி செலவு செய்யறாங்க. ஆக பல ஆயிரம் கோடி லாபம் ஈட்டுகிற நிறுவனம் அங்க அந்த தொழிலாளர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு அப்படி செலவிடுறாங்கன்னு சொன்ன, இந்த விவசாயிகளின் உயிரை காப்பாற்றுவதற்கு யார் செலவிடுவாங்க? அப்ப இந்த விவசாயிகளுடைய உயிருக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? இந்த விவசாய மக்களுடைய அச்சத்தையோ அல்லது இவருடைய கேள்விகளையோ இதுவரையிலும் மத்திய அரசுடைய பிரதிகள் அங்கு சென்று விலக்கி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரே இந்த போராட்ட காலத்துக்கு போகல. இது எவ்வளவு கொடுமையாக இருக்கு சொல்லுங்க. அதனால அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த போராட்ட குழுவில் இருக்கிற ஒரு குழு கூட்டு முதலமைச்சரை சந்திக்க வச்சு அவர்களுக்கு மாயாஜல வார்த்தைகளை சொல்லி அவர்களின் மூலமா அந்த போராட்டத்தை ஒரு காலத்திலும் சிதைக்க கூடாது. அவங்களுடைய கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கை நிறைவேற்ற தமிழக அரசு முன்வரணும். தமிழக அரசு தமிழக மக்களோடு, தமிழக விவசாயிகளோடு இதில் கைகோர்த்து துணை நிற்கணும். சில அமைச்சர் பெருமக்களை கூட இந்த திட்டத்தை பற்றி புரிந்து கொள்ளாம நாட்டுக்கான திட்டம் தானே, நல்ல திட்டம் தானே அப்படின்னு சில கருத்துக்கள் வருவதாக செய்தி வருகிறது. அது ஏற்புடையதல்ல.